சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலயே வரக்கூடிய ஒரு அருமையான 3 BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 வீடு கட்டியிருக்கோங்க. 6 வீட்டுல 4 வீடு சேல்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. அதுல ஒரு வீடு வந்து கிரகபிரவேசம் முடிஞ்சிருச்சு. மீதி 2 வீடு வந்து பாத்தீங்கன்னா புக்கிங்ல இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு 2 வீடு மட்டும் தான் இங்க சேல்ஸுக்காக இருக்குங்க. அதோட மாடல் வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 6 வீடுமே ஒரே மாடல்ல வரக்கூடிய வீடுகள் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடுகள் தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர், கபோர்ட் ஒர்க், மாடுலர் கிச்சன், வுட்ல டிவி, ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் பண்ணி வீடு வந்து அழகா ரெடி பண்ணிருக்கோம். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா நீங்க கிரகபிரவேசம் பண்ணிட்டு அப்படியே நீங்க உள்ள வரலாம். உங்களோட திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து அந்த அளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி தான் இந்த வீடு வந்து கொடுக்குறோம். இந்த வீடு எக்ஸாக்டா எங்க இருக்கு, இதோட விலையெல்லாம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடை தவிர்த்து நம்ம கிட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் வீடுகளும் இருக்கு. போரூர், ஐயப்பந்தாங்கல் அண்ட் வந்து மாங்காடு இந்த சரௌண்டிங்லும் நம்ம கிட்ட வீடுகள் இருக்குங்க. அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோவும் வருங்க. வாங்க இந்த வீடை பத்தி மற்ற டீட்டெயில் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல வரக்கூடிய ப்ராசஸ் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோக்கரேஜ் எதுவும் வாங்குறதுல. இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 வீடு வந்து கட்டியிருக்கோங்க. அதுல 2 வீடு சேல்ஸுக்காக இருக்கு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வரக்கூடிய வீடுகள் தான். நீங்க இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கம். இதுதாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடு. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காடு டு குன்றத்தூர் போகக்கூடிய மெயின் ரோடு. நடுவில் வந்து KK நகர் அப்படிங்கிற லொக்கேஷன்ல இந்த வீடுகள் வந்து இருக்குங்க. மெயின் ரோடுக்கு ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 50 மீட்டர்ஸ் தான் வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 750 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். லேண்ட் வித் பில்டிங் உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு வந்து CMD அப்ரூவ் தான். ரோடு வித்துமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு தான். மொத்தம் 6 வீட்டில் 2 வீடு சேல்ஸுக்காக இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகபிரவேசமே முடிச்சிடுச்சு. கிரகபிரவேசமே பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து செகண்டாக இருக்கக்கூடிய வீடு சேல்ஸுக்காக இருக்கு. மற்ற தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் முடிஞ்சிருக்கு, புக்கிங் ஆயிருக்கு. அண்டு 5th அண்ட் 6th வந்து பார்த்தீங்கன்னா 5th வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. அண்ட் 6th வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்காக இருக்கு. அதில் 5th வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கில் ரெடியாக இருக்கு. எல்லாமே ஒரே மாடலில் கட்டப்பட்ட வீடுகள் தான். அதனால இந்த வீடோட மாடல் மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க. மெயின் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய மெட்டல் கேட்டுமே நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கார் வந்து ஏறுற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ரேம்புமே வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டுக்கு அடுத்து கார் பார்க்கிங். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான். நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான். உங்களுக்கு ஒரு கார் நிப்பாட்டி 2-3 2 வீலரும் நிப்பாட்டலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போர் எடுத்தது. அகைன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செப்டிக் டேங்க்கு. இது வந்து செப்டிக் டேங்க்கு. 3 phase EB கனெக்ஷனும் இருக்குங்க. இது EB பாக்ஸ் தான். அது 3 phase EB கனெக்ஷனே இருக்கு. உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்றத பார்த்துலாம். மெயின் டோருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வராண்டா ஸ்பேஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு கிரைனைட்ல 2 ஸ்டெப் படிக்கட்டு வச்சு வராண்டா ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோருக்கு. மெயின் டோர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீக்குட் டோர் தான் நம்ம போட்டிருக்கோம். மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டுமே இருக்கு. மெயின் டோர் எடுத்து உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் கம் டைனிங் ஹால். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹால் தான். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஒர்க் மட்டும் நடந்துட்டு இருக்குங்க. இந்த வீடை பொறுத்தவரை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. இதே மாடல் தான் மற்ற வீடுகளுமே ரெடி ஆகும். ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2க்கு 4 சைஸ்ல வெட்டிஃபை டைல்ஸும் ஒட்டியும் இருக்கும். ஹாலோட ஹெட்ஸிலிங்ல உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி பேனல் லைட்டுமே மாட்டியும் இருக்குங்க.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக ஒரு பூஜா கபோர்டு. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுன்னா படிக்கட்டுங்க. படிக்கட்டு கீழவே இந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டுமே நம்ம வச்சுருக்கோம். ட்ரேஸுமே ட்ராஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இங்கே வந்து ஒரு 2 ட்ராஸ் இங்கே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அகைன் அடுத்ததா கிச்சனை பற்றி பார்த்துலாம். அடுத்ததா இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தான். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. அந்த அளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி தான் நம்ம வீடு வந்து கொடுக்குறோம். கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் ஒட்டியிருக்கோம். சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே சிம்னி மாதிரி கொண்டு நம்ம வச்சுருக்கோங்க. சிம்னியுமே வந்துடும். ட்ரேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ரேஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு ட்ரேஸ். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் வந்து நம்ம வச்சுக்கலாம். அகைன் லேப்டுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே உட்ல தான் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்குமே நம்ம வந்து டிசைனிங் ஃபர்ஸ்ட் தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே லேப்ட் அண்டு ஷெல்ஃப் ஃபுல்லாகவே உட்ல கபோர்டு ஒர்க்கும் நம்ம பண்ணியிருக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலுமே இருக்கு. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னல் இருக்கு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு சர்வீஸ் ஏரியா. ஒரு கேட்டுமே இருக்கு, ஒரு சேஃப்டி டோருமே இருக்கு. 2 அடி வரைக்கும் வரக்கூடிய பேக்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் ஏரியா. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக பாத்ரூமும் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இப்போ தான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். பேரகட் ஃபிட்டிங்ஸை மாட்டிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல கிளாஸ் எப்பவுமே நம்மளுக்கு வந்துடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குங்க. அதை பற்றி பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் போகுதுன்னா படிக்கட்டு ஃபுல்லாகவே கிரானைட் வெட்டியிருக்கோம். கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அமைஞ்சிருக்கு. சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டும் நம்ம போட்டிருக்கோம். 2-way சுவிச்சஸ் தான் இது. மேலே வந்துட்டும் நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். கீழே இருந்தோம் நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு லாபி ஏரியா. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுனா பாயிண்ட் நம்ம கொடுத்துருவோம். இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு கிரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வருங்க, ஆனால் வெளியில் வராது. இதுக்கு வெளியில் வந்து வராது. இதை க்ளோஸ் பண்ணிட்டா இது வந்து ஸ்லைடிங் விண்டோஸு. க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து வெளியில் தண்ணி வராது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். மழை பெய்யும்போது உங்களுக்கு பார்க்கறது நல்லா இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு தேவைப்படலை, நம்மளுக்கு இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும், ஒரு கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணி அதை தரலாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் தான் அது. இந்த பெட்ரூமுக்கும் டிசைனிங் ஃபெஸ்டிவல் தான் போட்டிருக்கோம். 2 ஜன்னலுமே இருக்கு. வெளிச்சத்துக்காக நல்ல ஒரு 2 ஜன்னலுமே இருக்கு, பெரிய ஜன்னல். இதுல இந்த பெட்ரூம்ல மட்டும் நம்ம காட்டு முதல் கூட நம்ம போட்டு கொடுத்துருவோங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெட்டு காட்டு எல்லாமே இதுல நம்ம போட்டும் கொடுத்துட்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட்டுமே நம்ம வந்துடும். உட்ல இது எல்லாமே உட்ல பண்ணதான். ஃபால் சீலிங் ஒர்க்கும் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் உட்ல கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு மிரர் வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரருமே வந்துடும். இது வந்து மேக்கப் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உட்ல தான் கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே இந்த எல் ஷேப்பில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உட்ல தான் கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் ஸ்டிக்கரிங். இது
ஒரு பெட்ரூம்ல இந்த மாதிரி காட் வந்துருவாங்க. அடுத்ததான் இந்த பெட்ரூம்ல வரக்கூடிய இது அட்டாச் பாத்ரூம். இதுவுமே நம்ம வெஸ்டர்ன் டைப்ல தான் கிளாஸ் செட் வைக்கிறோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டிட்டு இருக்கோம். அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா தேர்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்குமே டிசைனிங் ப்ளஸ் டோர் தான் நம்ம போட்டிருக்கோம். இதுவுமே நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுல வந்து நம்ம காட்டு போடல, உங்களுக்கு தேவைப்படுறதுன்னா நீங்க காட்டு போட்டுக்கலாம். அதுக்கான பேக் ட்ராப் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டிக்கரிங் தான், டிசைனிங் ஸ்டிக்கரிங் தான். ஃபுல்லாகவே பேனல் லைட் எல்லாமே வந்துடும். ஃபுல்லாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. நீங்கள் அப்படியே கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வரலாம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ், ஏதாவது மேக்கப் திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதா இங்கே வச்சுக்கலாம். அடுத்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் செல்ஃப் கபோர்டுமே நம்ம இங்கே வச்சிருக்கோம். லாக்குமே இங்கே இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம். இதுவுமே வெஸ்டர்ன் டைப்ல தான் கிளாஸ் செட் வந்து வைக்கிறோம். ஃபிட்டிங்ஸும் இப்போ வந்து மாட்டிட்டு இருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூம்ல வரக்கூடிய பால்கனி ஏரியா. அது இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான பால்கனி தாங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பால்கனி தான். மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வரக்கூடிய வீடு தாங்க இது. மொத்தமே இங்கே 2 வீடு தான் இருக்கு. மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் உடனே முடியுது. நியர்பையில் உங்களுக்கு ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குங்க. நியர்பையில் உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூலும் இருக்கு. பக்கத்துலேயே முத்துக்குமரன் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அடுத்த மொட்டை மாடி, செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியை பற்றி பார்த்தலாம். அடுத்த இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 95 லட்ச ரூபா வரும். 95 lakhs வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோனுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோங்க. இது வந்து செகண்ட் ஃப்ளோர் போகுதுன்னா படிக்கட்டு. மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கூலிங் டேங்க்ஸ்மே நம்ம ஒட்டியிருக்கோம். அண்டு 1000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்க்குமே நம்ம வச்சுருக்கோம். ஒரு சேஃப்டி கேட்டுமே இருக்குது நம்மளுக்கு மாடியில். இது வந்து ஈவினிங் டைமில் ஒரு திண்ணை மாதிரி நம்ம வச்சுருக்கோம். உட்காரல ஈவினிங் டைமில் வந்து ரிலாக்ஸாக. மெயின் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் அது வீடு. பக்கத்துலேயே முத்துக்குமரன் காலேஜும் இருக்குது. அண்டு வேலம்மாள் ஸ்கூலும் நியர்பையில் இருக்குது. ரிஷி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுமே நியர்பையில் இருக்குது. அண்டு வந்து கிறிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுமே நியர்பையில் தாங்க இருக்குது. இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுறதுன்னா வீடியோ வந்து காமிச்சிடலாங்க. வாங்க, சைட் வந்து பாருங்க, உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.